அனைவருக்கும் போதுமான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நரேந்திர மோடியின் 3.0 அரசு 9 விஷயங்களுக்கு பட்ஜெட்டில் முன்னுரிமை அளித்திருக்கிறது என்று தனது பட்ஜெட் உரையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் பொதுமக்களின் பார்வைக்காக 2024-25 நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று ஜூலை 23 காலை தாக்கல் செய்திருக்கிறார். அவரது தனது உரையில் 2024-25 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் எதிர்காலத்துக்கான பாதையை அமைக்கும். இது நான் சமர்ப்பிக்கும் 7வது பட்ஜெட். நரேந்திர மோடியின் 3.0 அரசு பின்பற்ற வேண்டிய 9 முன்னுரிமைகளை வகுத்துள்ளது. அவை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது 1. விவசாயத்தில் உற்பத்தி திறன் பெருக்கம். 2வது வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு. 3வது மனிதவள மேம்பாடு. 4வது சமூக நீதி. 5 உற்பத்தி மற்றும் சேவைகள். 6 நகர்ப்புற மேம்பாடு. 7 எரிசக்தி பாதுகாப்பு. 8 உள்கட்டமைப்பு. 9 கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுடன் அடுத்த தலைமுறையை சீர்திருத்தங்கள். இவையே மோடி அரசு வகுத்துள்ள முன்னுரிமைகள். அனைவருக்கும் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்குவதை கருத்தில் கொண்டு இந்த 9 முன்னுரிமைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 9 அம்சங்களிலும் தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை பட்ஜெட் எதிர்நோக்குகிறது. எதிர்கால பட்ஜெட்டுகள் இந்த முன்னுரிமைகளில் அடிப்படையில் உருவாக்கப்படும். மத்திய அரசு வகுத்துள்ள 9 முன்னுரிமைகளில் இந்த பட்ஜெட் 4 அம்சங்களில் கவனம் செலுத்தும். வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மற்றும் நடுத்தர வர்க்கம் ஆகிய 4 முதன்மை பகுதிகளில் இந்த பட்ஜெட் கவனம் செலுத்தும். ரூபாய் 2 லட்சம் கோடி செலவில் 4.1 கோடி இளைஞர்கள் 5 ஆண்டுகளில் பயன்பெறும் வகையில் திட்டங்களில் அரசு கவனம் செலுத்தும். கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு 1.48 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் வருமான வரி கட்டமைப்பில் மாற்றம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் எந்தவித மாற்றமும் மத்திய பட்ஜெட்டில் செய்யப்படவில்லை. பட்ஜெட்டை தாக்கல் செய்ய அவர் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வருமான வரி தொடர்பான அறிவிப்புகளை உரையின் பின்பாதியில் வெளியிட்டார். நியூ ரெஜீம் எனப்படும் புதிய வரிமுறையை பின்பற்றுபவர்களுக்கு வருமான வரி விகிதத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அதன்படி தனி நபர்களுக்கான வருமான வரி சலுகையில் நிலையான கழிவு அதாவது ஸ்டாண்டர்ட் டெடிகேஷன்ஸ் அதாவது ரூபாய் 50,000 இருந்து ரூபாய் 75,000 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப பென்ஷன் திட்டத்தின் மீதான நிலையான கழிவு 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார். இவற்றின் மூலம் 4 கோடி வருமானதாரர்கள் ஓய்வூதியதாரர்களும் பலன் பெறுவார்கள் என்றார். புதிய வரி முறையை பின்பற்றுவோருக்கு ரூபாய் 3 லட்சம் வரையிலான ஆண்டு வருமானத்துக்கு வரி இல்லை. ரூபாய் 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரையிலான வருமானத்துக்கு 5% வரி. 7 லட்சம் முதல் 10 லட்சம் வரையிலான வருமானத்துக்கு 10% வரி. 10 முதல் 12 லட்சம் வரையிலான வருமானத்துக்கு 15% வரி. ரூபாய் 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரையிலான வருமானத்துக்கு 20% வரி. ரூபாய் 15 லட்சத்துக்கும் அதிகமான வருமானத்துக்கு 30% வரி விதிக்கப்படும் என வரி விகிதங்களை அவர் அறிவித்திருக்கிறார். நடப்பு 2024-25 நிதி ஆண்டுக்கான முழு பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று ஜூலை 23 காலை 11 மணிக்கு மக்களவையில் தாக்கல் செய்தார். மத்திய பட்ஜெட் 2024 மற்றும் 25 முக்கிய அம்சங்கள். மத்திய பட்ஜெட் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், ஏழைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் 4 இலக்குடன் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 4 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி அளிக்கப்படும். வேளாண் துறைக்கு 1.5 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி இயற்கை விவசாயிகளை ஈடுபடுத்த திட்டம். வேளாண் துறையை டிஜிட்டல் மயமாக்க கவனம் செலுத்தப்படும். கடுகு, நிலக்கடலை, சூரியகாந்தி உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை அதிகரிக்க திட்டம். கல்வி
அதாவது மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உள்நாட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் மேற்படிப்பு பயில ரூபாய் 10 லட்சம் கல்வி கடன் வழங்கப்படும். புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு 1 மாத சம்பளம் அரசு சார்பில் வழங்கப்படும். EPFO அதாவது பதிவு செய்யப்பட்டு ரூபாய் 15,000 முதல் 1 லட்சம் வரை பெறும் இளைஞர்களுக்கு 1 மாதம் சம்பளம் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் 30 லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள். ஆந்திர மாநில வளர்ச்சிக்காக ரூபாய் 15,000 கோடி சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பீகார் மாநிலத்தில் ரூபாய் 26,000 கோடி செலவில் 4 புதிய எக்ஸ்பிரஸ் வே சாலைகள் அமைக்கப்படும். மருத்துவ உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும். தொழில்துறையுடன் இணைந்து பெண்கள் தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும். இவ்வாறாக அமைப்பதன் மூலம் பெண்கள் வேலைவாய்ப்பு ஊக்குவிக்கப்படும். முத்ரா கடன் வரம்பு ரூபாய் 20 லட்சம் அதிகரிக்கப்படுகிறது. முன்பு ரூபாய் 10 லட்சம் வரம்பாக இருந்தபோது கடன் பெற்று அதை உரிய முறையில் திருப்பி செலுத்தியவர்கள் புதிய வரம்பின் கீழ் பயன்பெறலாம். நகரங்கள், கிராமப்புறங்களில் மேலும் 3 கோடி வீடுகள் அமைக்கப்படும். ஊரக பகுதிகள் சார்ந்த திட்டங்களுக்கு ரூபாய் 2.66 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு. தொழிலாளர்களுக்கான தங்கும் இடம் வசதி அரசு தனியார் பங்களிப்பில் உருவாக்கப்படும். நாட்டின் 500 முன்னணி நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு பணி அனுபவம் பெறும் வகையில் இன்டர்ன்ஷிப் பயிற்சி அளிக்கப்படும். இன்டர்ன்ஷிப் பயிற்சி திட்டத்தின் கீழ் ஒரு முறை உதவியாக இளைஞர்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படும். அதாவது நாடு முழுவதும் 20 தொழில்பேட்டைகளும் அமைக்கப்படும். தொழில் நிறுவனங்களுக்கு புதிய தீர்ப்பாயம் உருவாக்கப்படும். இதன் மூலம் நிலுவையில் உள்ள ஏராளமான வழக்குகள் முடிவுக்கு வரும். 30 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 14 பெருநகரங்களில் பொது போக்குவரத்து சார்ந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நகரங்களில் அரசு சார்பில் 100 சாலையோர உணவு மையங்கள் உருவாக்கப்படும். பிரதமரின் சூர்யா கார் முஃப்த் பிஜிலி யோஜனா அதாவது PM சூர்யா கார் முஃப்த் பிஜி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகளுக்கு சோலார் பேனல் மூலம் சூரிய மின் வசதி ஏற்படுத்தி தரப்படும். கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாட்டுக்கு ரூபாய் 1.48 லட்சம் கோடி ஒதுக்கீடு. அதாவது குறு சிறு நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் மின்னணு வர்த்தக ஏற்றுமதி மையங்கள் ஏற்படுத்தப்படும். அசாம் மாநிலத்தில் வெள்ள மேலாண்மை, நீர்ப்பாசன திட்டங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு. பிரதமரின் கிராம சாலை திட்டம் நாளின் கீழ் எல்லா காலநிலையும் தாக்குப்பிடிக்கும் வகையில் 25,000 கிராம பகுதிகளில் சாலைகள் அமைக்கப்படும். விண்வெளி தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்க ரூபாய் 1000 கோடி மூலதன நிதியாக வைக்கப்படும். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் நிதி பற்றாக்குறை 4.9% இருக்கும் என கணிக்கப்படுகிறது. நகர்ப்புற ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் ரூபாய் 10 கோடியில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் 1 கோடி நகர்ப்புற ஏழை மக்கள் பயனடைவார்கள். வரி சலுகைகள் அதாவது புற்றுநோய் சிகிச்சைக்கான 3 மருந்துகளுக்கு முற்றிலும் சுங்க வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. வரி சலுகைகளால் மொபைல் போன்கள், மொபைல் உதிரி பாகங்கள், சார்ஜர்களின் விலை குறைகிறது. தங்கம், வெள்ளிக்கு இறக்குமதி வரி 15% இருந்து 6% குறைக்கப்படுகிறது. பிளாட்டினத்துக்கான இறக்குமதி வரி 12% இருந்து 6.4% குறைக்கப்படுகிறது. வரிகள் சார்ந்த அறிவிப்புகளை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிளாஸ்டிக் பொருட்களான இறக்குமதி வரி உயர்த்தப்படுகிறது. வருமான வரி செலுத்துவோரில் 2 மடங்கு பேர் புதிய நடைமுறைக்கு மாறியிருக்கிறார்கள். ஆன்லைன் வர்த்தகத்துக்கான DDS பிடிப்பு குறைக்கப்படுகிறது. DDS தாக்குதலில் நிகழும் தாமதம் இனி கிரிமினல் குற்றமாக கருதப்படாது. அறக்கட்டளைகளுக்கு இரட்டை வரிமுறை நீக்கப்பட்டு அதை ஒரே வரிமுறையாக நடைமுறைப்படுத்தலாம். முதலீட்டாளர்களுக்கான ஏஞ்சல் டாக்ஸ் ரத்து செய்யப்படுகிறது. அதாவது வருமான வரி தொடர்பான அறிவிப்புகள். அதாவது புதிய வரி விதிப்பு முறையில் தனிநபர்களுக்கான வருமான வரி சலுகையில் நிலையான கழிவு அதாவது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் அதாவது ரூபாய் 50,000 இருந்து ரூபாய் 75,000 உயர்வு. அதாவது குடும்ப பென்ஷன் திட்டத்தின் மீதான நிலையான கழிவு ரூபாய் 15,000 இருந்து ரூபாய் 25,000 உயர்வு. இவற்றின் மூலம் 4 கோடி வருமானதாரர்கள் ஓய்வூதியர்களும் பலன் பெறுவார்கள்.
முன்னதாக புதிய பட்ஜெட்டுக்கு முறைப்படி பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சராசரியாக காலை 11 மணி அளவில் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதன் மூலம் தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் நபர் என்ற பெருமையும் அவர் பெற்றிருக்கிறார். மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முதலில் பட்ஜெட் முன்னுரையை வாசித்தார். தொடக்கத்திலேயே 3ஆம் முறையாக பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஆட்சி அமைந்து வரலாறு படைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்ததோடு அரசின் மீது நம்பிக்கை வைத்து மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். சர்வதேச பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் சூழலில் நாட்டின் பணவீக்கம் கட்டுக்குள் உள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த புதிய வருமான வரி விதிப்பு முறையில் வரி விகித கட்டமைப்பு மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ரூபாய் 3 லட்சம் வரை வருமானம் ஈட்டுவோர் வரி செலுத்த தேவையில்லை என்று மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். 2024-25ஆம் ஆண்டு நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று ஜூலை 23 காலை தாக்கல் செய்திருக்கிறார். அவரது தனது உரையில் புதிய வருமான வரி விதிப்பில் வரி விகித கட்டமைப்பை மாற்றியமைக்கப்படும். வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ரூபாய் 3 லட்சமாக உயர்த்தப்படும். 3 லட்சம் முதல் 7 லட்சம் வரையிலான வருமானத்துக்கு 5% வரி விதிக்கப்படும். 7 லட்சம் முதல் 10 லட்சம் வரையிலான வருவாய்க்கு 10% வரி விதிக்கப்படும். 10 லட்சம் முதல் 12 லட்சம் வரையிலான வருவாய்க்கு 15% வரி விதிக்கப்படும். 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரையிலான வருவாய்க்கு 20% வரி விதிக்கப்படும். 15 லட்சம் மற்றும் அதற்கு மேல் 30% வரி விதிக்கப்படும். இதன் மூலம் சம்பளம் பெறும் ஊழியர் ஆண்டுக்கு ரூபாய் 17,500 வரை வருமான வரியை சேமிக்க முடியும். புதிய வரி முறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு சம்பளம் பெறும் ஊழியருக்கான நிலையான விலக்கு ரூபாய் 50,000 இருந்து 75,000 உயர்த்தப்படும். அதேபோல் ஓய்வு ஊதியதாரர்களுக்கான குடும்ப ஓய்வு ஊதியத்துக்கான பிடித்தம் ரூபாய் 15,000 இருந்து ரூபாய் 25,000 உயர்த்தப்படும். இதன் மூலம் சுமார் 4 கோடி சம்பளம் பெறும் மற்றும் ஓய்வு ஊதியம் பெறுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். 1961 வருமான வரி சட்டம் 6 மாதங்களில் மறு ஆய்வு செய்ய பட்ஜெட் முன்மொழிகிறது. வருமான வரி சார்ந்த வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் வருமான வரி சட்டம் மறு ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார். இதில் கடன்கள் மற்றும் பிற சொத்துக்கள் மூலமாக 27%, வருமான வரி மூலமாக 19%, ஜிஎஸ்டி மற்றும் இதர வரிகள் மூலமாக 18%, வர்த்தக வரி மூலமாக 17%, வரி அல்லாத ரசீதுகள் மூலமாக 9%, தொழிற்சங்க கலால் வரிகள் மூலமாக 5%, சுங்க வரிகள் மூலமாக 4%, கடன் அல்லாத மூலதன ரசீதுகள் மூலமாக 1% வருவாய் மத்திய அரசுக்கு கிடைக்கிறது. செலவு அதேபோல் வட்டி கட்டுவதற்காக 15%, மாநிலங்களுக்கான வரி பகிர்வுக்காக 21%, மத்திய அரசின் திட்டங்களுக்காக 16%, நிதி குழு ஒதுக்கீடுகள் மற்றும் இதர செலவினங்களுக்காக தலா 9%, பாதுகாப்புத்துறை மத்திய நிதி உதவி திட்டங்களுக்காக தலா 8%, மானியங்களுக்காக 6%, ஓய்வு ஊதியத்திற்காக 4% செலவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் கல்வியை வழங்க ரூபாய் 1.48 லட்சம் கோடியில் சிறப்பு திட்டம் துவங்கப்படும். நாடு முழுவதும் இளைஞர்கள் 4 கோடி பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். 4.1 கோடி இளைஞர்களுக்கு நலனுக்காக 5 சிறப்பு திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்தும் திட்டம் இருக்கிறது. வேளாண் ஆய்வு மையங்கள் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் உற்பத்தி செய்யும் பொருள்களுக்கு எம்எஸ்பி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அடக்க விலையை காட்டிலும் எம்எஸ்பி 20% அதிகம் இருக்க வேண்டும் என்பதை மத்திய அரசு உறுதி செய்திருக்கிறது. நாடு முழுவதும் 10,000 இயற்கை வேளாண் ஆய்வுகளை மையங்கள் அமைக்கப்படும். இந்தியாவில் வேளாண் உற்பத்தியை பெருக்கும் புதிய ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படாத புதிய 102 வகையான பயிர்களை அறிமுகம் செய்ய திட்டம் இருக்கிறது. விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அமலாக்க மாநில அரசுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். வேளாண் துறைக்கு வரும் நிதியாண்டில் ரூபாய் 1.52 லட்சம் கோடி ஒதுக்கீடு. நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு ரூபாய் 2 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் 3 திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும். உற்பத்தி துறையில் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையில் 1 மாத ஊதியம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும். 20 லட்சம் இளைஞர்களுக்கு பணித்திறனோடு உருவாக்கும் வகையில் நாடு முழுவதும் 1000 பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படும்.
அதாவது நாடு முழுவதும் 1,00,000 மாணவர்களின் கல்வி கடனுக்கான வட்டி ரத்து செய்யப்படும். மாணவர்களை ஊக்குவிக்க உயர்கல்வியில் பயில ரூபாய் 10,00,000 வரை கடன் உதவி அளிக்கப்படும். பீகார் மாநிலம் புதிய விமான நிலையம், மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும். ஆந்திரா மறுசீரமைப்புக்கு சிறப்பு திட்டம் வகுக்கப்படும். ஆந்திரா 2ஆக பிரிக்கப்பட்ட போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். அமராவதி நகர வளர்ச்சி கட்டமைப்புக்கு ரூபாய் 15,000 கோடி ஒதுக்கீடு. அதாவது அமிர்தசரஸ் கயா இடையே புதிதாக பொருளாதார வழித்தடம் அமைக்க ஏற்பாடு இருக்கிறது. பீகார், ஆந்திரா, ஒடிஷா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காள மாநிலங்களை மேம்படுத்தி சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்படும். 400 மாவட்டங்களில் டிஜிட்டல் முறையில் பயிர் ஆய்வு மற்றும் மதிப்பீடும் செய்யப்படும். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 100 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ரூபாய் 2.66 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் கூடுதலாக ரூபாய் 3 கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு 2024-25 ஆண்டு நிதி ஆண்டுக்கான திட்டத்தை வாசித்தார். மத்திய பட்ஜெட்டில் தாக்கலின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருமான வரி தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி புதிய நடைமுறையில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்களுக்கு நிலையான கழிவு ரூபாய் 50,000 75,000 உயர்வு உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதாவது வருமான வரி தொடர்பான அறிவிப்புகள், அதாவது வருமான வரி தாக்கல் செய்யும் நடைமுறை மேலும் எளிமையாக்கப்படும். அறக்கட்டளைகளுக்கு நன்கொடை அளிப்பதற்கு ஒரே வரி முறை அறிமுகம் செய்யப்படும். இதுவரை இருந்த 2 வரி முறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே வரி நடைமுறைப்படுத்தப்படும். தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்யப்படுவது இனி குற்றமாக கருதப்படாது. இணைய வரத்திற்கான டிடிஎஸ் குறைக்கப்படும். நேரடி வரி விதிப்பை எளிமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட சில முதலீடுகளுக்கு 20% குறுகிய மூலதன ஆதாய வரி விதிக்கப்படும். அனைத்து வகை முதலீட்டாளர்களுக்கான ஏஞ்சல் வரி நடைமுறை ரத்து செய்யப்படுகிறது. இந்தியாவில் சொகுசு கப்பல் இயங்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி குறைக்கப்படும். வருமான வரி செலுத்துவோரில் 3/2 பங்கு பேர் புதிய நடைமுறைக்கு மாறுகிறார்கள். புதிய நடைமுறையில் கணக்கு தாக்கல் செய்வர்களுக்கு நிலையான கழிவு ரூபாய் 50,000 ரூபாய் 75,000 உயர்வு. புதிய கணக்கு தாக்கல் முறையில் ரூபாய் 3 லட்சம் வரை வருமான வரி பிடித்தம் செய்ய கிடையாது. 3 லட்சத்திலிருந்து ரூபாய் 7 லட்சத்து வரை 5% வருமான வரி பிடித்தம் செய்யப்படுகிறது. 7 லட்சத்தில் இருந்து 15 லட்சம் வரை 10% வருமான வரி பிடித்தம் செய்யப்படுகிறது. 10 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரை 15% வருமான வரி பிடித்தம் செய்யப்படுகிறது. 12 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரை 20% வருமான வரி பிடித்தம் செய்யப்படுகிறது. ரூபாய் 15 லட்சத்திற்கு மேல் 30% வருமான வரி பிடித்தம் செய்யப்படுகிறது. இதுபோன்ற பல வரி சலுகைகளை நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அனைவருக்கும் போதுமான